அனைவருக்கும் காலை வணக்கம். ஞாயிறு காலை வணக்கம். உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதாகவும் இருக்கிறேன், பேசுகிறதுக்காகவும் வந்திருக்கிறேன். என்ன விஷயம்னா, நாம் வாழ்க்கையில் பல தரப்பட்ட விஷயங்களை நாம் எல்லாருக்கிட்டேயுமே ஒற்றுமை கிடையாது. என்ன விஷயம்னா, நாம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த உணவை எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல இந்த வெயில்லையும் சரி மழையிலையும் சரி எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ பிச்சைக்காரர்கள், எத்தனையோ கைவிடப்பட்டவர்கள் உணவு இல்லாமல் பசி பட்டினியோட இன்னமும் தூங்கி கொண்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு உழைப்பையும் அதுக்கு உண்மையான உணவையும் கொடுக்குறாங்க. நம்மளால் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு எடுத்து கீழே கொட்டுறீங்க பாருங்கள். அதை கொட்டாமல் அதை ஒரு பேக்கேஜில் போட்டு உங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ இல்லாதப்பட்ட பிள்ளைகள், உணவு இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இதனால் நம்மளுக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சல் ஒன்றும் கிடையாதுங்க. அது புண்ணியம்தான். அது உங்கள் தலைமுறைக்கே புண்ணியம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு சொல்கிறாங்க. நாம் செய்கிற தர்மம் பல கோணங்களிலையும் பல நேரத்துலையும் நம்ம உயிரை காக்கும். நம்ம உயிரை காக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழடி வாழி சந்தேகங்கள், நம்ம பிள்ளைகள் மற்றும் நம்ம உறவினர்கள் யாராக வேணா இருக்கலாம், அவங்க எல்லாரையுமே காப்பாற்றும். தர்மம் என்றைக்குமே உண்மையை மட்டுமே நம்மளுக்கு பிரதிபலிக்கும். தர்மத்தில் தோல்வியே கிடையாது. லேட்டாக கொடுத்தாலும் கரெக்டாக கொடுப்போம். அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரனோ யாரும் இல்லாதப்பட்டவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, பிச்சை கேட்குறாங்கன்னா சில பேர் குடிக்கிறதுக்காகவே கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களால் முடிஞ்சால் 1 ரூபாயோ 2 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுங்க. இல்லையா, உங்களுக்கு வசதி வேணும் 100 ரூபா கூட கொடுக்கலாம். ஆனால் அவங்கள காக்க வச்சு உங்களுடைய பாவத்தை அதிகரிச்சிக்காதீங்க. அவங்கள காக்க வைக்காதீங்க. இல்லைன்னு சொல்லிட்டு எடைய போயிடுங்க. ஆனால் கொடுக்குறத தர்மத்தை முகம் பார்க்காம கொடுக்குற ஒரு தன்மையை வச்சுக்கோங்க. எந்தா அப்படின்னு கொடுக்குறதையும் டக்குன்னு வச்சுக்கோங்க, வேணான்றதையும் டக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது நல்லதாக இருக்கும். அவங்கள வெறுப்பேற்றுறதோ அவங்கள நின்று கெஞ்ச வைக்கிறதோ விட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய பாவமே அதான். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நீங்கள் இந்த 8ஆம் தேதி மார்ச் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இன்றுலேருந்து இந்த ஒரு கொள்கையை கடைபிடிங்க. தர்மம் நம்ம தலை காக்கும். நம்ம பிள்ளைகளுக்கும் சரி, நம்ம பாட்டம் முப்பட்ட காலத்தில் இருந்து நம்மளுக்கும் சரி, அவங்க செஞ்ச தர்மம் தான் நம்மளை காக்குது. நம்ம தாய் தந்தையர்கள் செஞ்ச தர்மம் தான் நம்மளை காக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் தர்மம் செய்யுங்க. அதாவது உங்ககிட்ட இல்லாமல் தர்மம் செய்ய சொல்ல, உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு தான் தர்மம் செய்ய சொல்கிறேன். ஆனால் கரெக்டாக செய்யுங்க. நன்றி, வணக்கம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு